அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கடந்த முறை ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நம்ம லைஃப் பர்பஸை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான எளிய ஒரு ப்ராக்டிஸையும் நம்ம கொடுத்துருந்தோம். அது பெருவாரியான மக்களிடத்துல நல்ல வரவேற்பை பெற்ற அந்த பயிற்சி தான் அது. சரி, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சரி, அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதற்கப்புறமா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக மிக அற்புதமான பலன்களை விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும். இது அந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி தான். இப்போ அந்த வீடியோவில் லைஃப் பர்பஸ் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், என்னுடைய கோல் இதுதான், என்னுடைய இலக்கு இதுதான் நான் நிர்ணயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அதை வைத்துக்கொண்டு நாம் இப்போ என்ன செய்வது அப்படிங்கிறது தான், அதை விரைவில் அடைவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, நம்ம நார்மலா என்ன பண்றோம்? இலக்கை அடைவதற்கு நான் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பார்க்கிறோம். இலக்கை எப்படி அடைவது, இலக்கை எப்படி ஈர்ப்பது அப்படின்னு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பார்க்கிறோம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் பார்த்தாலும் கூட நம்ம இலக்கை அந்த வீடியோக்கள் அடைய வைக்காது. நம்ம இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் அதை பத்தி சிந்திக்க வேண்டும், அதில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இலக்கை அடைந்தவர்கள் எல்லாமே இலக்கை அடைவது எப்படி அப்படிங்கிற அந்த தேடுதல் இருக்க மாட்டாங்க. அதை சார்ந்த புத்தகங்கள் படித்திருக்கவே மாட்டாங்க. நேரடியாக அதை சிந்திப்பார்கள், அதில் செயல்படுவார்கள். இதுதான் அதனுடைய ரகசியம். சரி, அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வரலாறை நிறைய படிக்கிறோம், நிறைய பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஃபார்ச்சூன் 500 உலகத்திலேயே 500 டாப் லெவல் கம்பெனிஸினுடைய முதலாளிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொருத்தரும் எங்க பிறந்தாங்க, என்ன படிச்சாங்க, என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே படிச்சு நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் அவர்களை போல் ஆகிவிடுவோம்னா நிச்சயமா ஆக மாட்டோம். ஏனென்றால் அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல இருக்கவங்க யாருமே இன்னொருத்தருடைய வாழ்க்கை வரலாறை படித்ததே கிடையாது. அப்ப நம்ம ஏன் படிக்கணும்? இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இலக்கை அடைவது எளிது, ஆனால் அவரை போல் இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் அடைந்தார் இல்லையா, அந்த வழியிலேயே நானும் போய் இலக்கை அடையணும் அப்படின்னா அதை விட ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம், அது வேலைக்கே ஆகாது. இலக்கை அடைவது எளிது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்க என்ன செய்ய போறோம் இலக்குகளை அடைவதற்கு, ஈர்ப்பதற்கு அப்படின்னா, இப்ப கடந்த முறை கேட்கப்பட்ட அதே மாதிரி ஒரு கேள்விகளை கேட்க போறோம். சரி, இந்த பயிற்சியை எப்படி செய்வது? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க எந்த வேலை செய்தாலும் இந்த வேலை எனது இலக்கை அடைவதற்கு பயன்படுமா அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான். காலையிலிருந்து நிறைய வேலை செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய இலக்கு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லாட்டி மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், ஏதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்வோரா இருக்கலாம். அப்போ அந்த வேலையை நன்றி உணர்வுடன் முழு மனதுடன் 100% நாம் செய்துவிட வேண்டும். அதற்கப்புறம் ஒரு 10 வினாடி ஒரு சிந்தனை செய்ய வேண்டும். இந்த வேலை எனது இலக்கை அடைவதற்கு பயன்படுமா? அந்த கேள்வி. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலுமே இந்த கேள்வியை ஒரு முறையாவது கேட்டுக்கொண்டே இருந்தால் இதுல 2 பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, அந்த இலக்கை அடிக்கடி நாம் சிந்திப்போம். தற்பொழுது செய்யக்கூடிய வேலையில அந்த இலக்கை அடைவதற்கு பயன்படவில்லை என்றால் நம்முடைய மனமே மிகச்சரியான பாதையில் அந்த இலக்கை அடைவதற்கு நம்மளை உந்தி செல்லும். இது நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் என்னன்னே தெரியலைங்க, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு இதுதான் டார்கெட், இங்கே தான் போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அப்படியே மாறிச்சு, நான் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அப்போ இதுதான் அடிப்படை. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை நன்றி உணர்வுடன் முழு மனதுடன் 100% நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும். இரண்டாவது, எப்பெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ, எப்பெல்லாம் எந்தெந்த வேலையை செய்கிறீர்களோ, இந்த வேலை செய்வதன் மூலம் எனது இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற இந்த சின்ன கேள்வியை ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முறையாவது நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி கேட்டுக்கொண்டே இருப்பதனால அந்த இலக்கை நாம் அடிக்கடி சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். அந்த இலக்கை அடைவதற்கு மிகச்சரியான வேலை எது அப்படிங்கிறது நமது மனம், இந்த உணர்வுகள், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்து இதுதான் சரியான வழி அந்த இலக்கை அடைவதற்கு அப்படிங்கிற அந்த பாதையில் உங்களை அழைத்து சென்று ஒரு நாள் நீங்கள் அந்த இலக்கை மிக எளிதாக அடைந்திருப்பீர்கள். அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இலக்கை அடைவது எளிது, அதை குறித்த ஆழமான சிந்தனை, அந்த சிந்தனையின் மூலம் ஒரு அறிவார்ந்த செயல்பாடு, இந்த 2ம் இலக்கை ஈஸியாக நீங்க அடைஞ்சிருவீங்க.
ஈஸியாக இலக்கை ஈர்த்து விடுவீர்கள். இல்லாட்டி அந்த இலக்கு உங்களை பற்றி கொள்ளும். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.